ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 379வது நாமாவளியாக ஓம் ஸ்தாயினே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி நிலையாய் இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து, ஆதியும் அந்தமும் அற்றவர். ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அப்போ தொடக்கம்னு ஒன்று இருந்தால்தான் முடிவுன்னு ஒன்று வரும். அப்போ இறைவன் அனாதி ரூபம். கச்சியப்ப சிவாச்சாரியார் வர்ணிக்கிறாலே, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்றார். அவர் முருகனாக வந்தார் அப்படின்னா முருகன் தோன்றினார்னு அர்த்தமாகிடும். அவர் எப்பொழுதும் இருக்க வஸ்து. அதனால்தான் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சொல்கிறது. அப்போ குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார். அவர் எப்பொழுதும் உள்ள வஸ்து. அவர் வெளிப்படுறார். ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு உருவம் தாங்கி வெளிப்படுறார். அதனால்தான் அவதாரம்னு பேர். அவதாரம்னா இறங்குதல்னு அர்த்தம். சுவாமிக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் கிடையாது. அப்போ அவர் எப்பொழுதும் நிலையாக இருப்பார். அதை தான் இந்த நாமாவளி நிலையான வஸ்துவாக இறைவனை வர்ணிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை இதெல்லாம் என்ன அப்படின்னா திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுது அவமே போய் நிறைபோய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் சயன மிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலர்த்தாட் கமலம் அருள்வாயே அப்படின்றார். அப்படி இந்த நிலையாத இந்த பொருளை இந்த உடலாக கருதி கொண்டு பல நாட்கள் பல்வேறு விதமான அவங்கள், துன்பங்கள், பாவங்கள் இதையே சேர்த்துட்டே இருக்காமல் உன்னுடைய தாமரை போன்ற மலர்பாதங்களால் அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்பார். ஸ்தாயி அப்படின்னாலே நிலைத்து இருக்கக்கூடிய இறைவன், எப்பொழுதும் நிலையாக இருப்பவராக இந்த நாமாவளி அவர் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஸ்தாயினே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.